கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து என்ற செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்னோடு தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 1:17 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், அவர் உங்களை நம்மளை கஷ்டம் தீரணும் ஜெபம் பண்ணல, வியாதி மறையணும் ஜெபம் பண்ணல, பிரச்சனை தீரணும் ஜெபம் பண்ணல. அவர் ஜெபம் பண்ற ஒரு காரியம், சபைக்கு என்ன ஜெபம் பண்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையும் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்றும், நீர் அவளை அழைத்ததினாலே அவருக்கு உண்டாய்க்கு நம்பிக்கையினதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் அவர்களுக்கு உண்டாய் சுதந்திரத்திலேயும் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீ கிறிஸ்துவை மரித்தோன்றி எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகள் அவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய உடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று அவர்கள் அறியும்படிக்கு பிரகாசலும் மனக்கங்களை தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். அருமையானவர்களே, சபை தேவனை அறிய வேண்டியவராக அறிந்தால், தேவனை விசுவாசித்தால் என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை அறிந்தால் மற்ற எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் தான் பவுல் வியாதி நீங்கணும், கஷ்டம் தீரணும், துன்பம் தீரணும், சில பார்த்தா ஜெபம் பண்ண, எனக்கு அது ஜெபம் பண்ணணும், ஐயா பிரதர் எங்கள் குடும்பத்தில் இந்த கஷ்டம் பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு என் பிள்ளை சரியில்லை பிரதர். நாங்கள் உதவி செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மேலான என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு இருந்தால், இயேசு என்ற பார்சலுக்குள்ளே, தேவனுடைய அந்த பார்சலுக்குள்ளே சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, விருத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் நீ தேவனை அறிகிற அறிவை பற்றி செபிச்சேன்னா எல்லாமே கிடைச்சிடுச்சு. அதான் சொன்ன, என் ஜனங்கள் அறியாதபடினால் சங்காரம் ஆகிறார்கள். ஓசியா 4:6. அப்ப அறியாமைக்கு மருந்து அறிந்து கொள்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான நான் ஒரு டிவி வாங்கினேன், அது வீட்டுக்கு வந்துச்சு. கடைசியில் அதுக்கு மேனுவல் கொடுத்துருந்தாங்க, அது பெரிய டிவி. ஆகையினால் நான் என்ன பண்ணினேன், அது 2 நாளாக எனக்கு அது தெரியல, எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல. அப்போ மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் ரிமோட் இருக்குது, டிவி வந்துச்சு, ஆனா அதை எனக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியல. நான் என்ன பண்ணிருக்கணும், அந்த மேனுவலை படிச்சேன். அருமையானவர்களே, மேனுவலை படிச்சு அதுக்கப்புறம் நான் அந்த விளங்கி கொண்டு நான் அதை ஆப்ரேட் பண்ண உடனே டிவி பாட ஆரம்பிச்சது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல நான் அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்துட்டு, கர்த்தாவே இந்த டிவி பாடணும், நான் 21 நாள் உபவாசம் எடுக்கிறேன், நான் 40 நாள் உபவாசம் எடுக்கிறேன், டிவியே பாடு, டிவியே பாடுன்னா பாடாதுங்க. அறிய வேண்டும். நம்முடைய தேவன் நம்மளை உண்டாக்குனவர், நாம் நன்றாய் இருக்க, சுகமாய் இருக்க, விருத்தியா இருக்க, குறைவில்லாம இருக்க, எல்லா நன்மையும் பெற தேவன் எல்லாம் செய்து முடித்தார். தன் சொந்த மகனை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார், வேத வசனத்தை கொடுத்தார். அந்த மேனுவல் நம்மளை உண்டாக்குனவர் நம்முடைய நல்வாழ்வுக்காக வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார், வேதத்தின் மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க வேதத்தை விளங்கினால், அறிந்தால், புரிந்தால் எல்லா ஆசீர்வாதத்தையும் இலவசமாய் அனுபவிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஜெபத்துக்கு விரோதமா பேசல, உபவாசத்துக்கு விரோதமா பேசல. ஜெபம் நல்லதுதான், உபவாசம் நல்லதுதான், ஆனால் அது அந்தந்த பகுதியில் நல்லது. இப்பொழுது என்ன தேவை? நான் எதை முக்கியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன்? தேவனை அறிகிற அறிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெபத்தை குறித்து பேசும்போது ஜெபத்தை முக்கியப்படுத்தி பேசுவேன். இப்பொழுது தேவனை அறிகிற அறிவு. நம்முடைய தேவன் யார்? நான் நன்றி கெட்ட துரோகிக்கு நன்மை செய்தேன்னு சொன்னேன். அவர் யார்? விழுகிற யாவரையும் தாங்குகிறவர். நம்முடைய தேவன் யார்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நம்முடைய தேவன் யார்? கூப்பிடுற காக்கு குஞ்சுகளை ஆகாரம் கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் யார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு யாருக்கும் தீமை செய்யவில்லை, யாரையும் சபிக்கவில்லை, யார் கையும் காலையும் உடைக்கவில்லை, யாருக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு நான் சில காரியங்களை நம்ம மத்தியிலே நான் பேசட்டும். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக திட்டத்தை கொடுத்து அனுப்புகிறார். பல காரியங்களை சொல்லுகின்றார். 10ஆம் வசனத்திலே மோசே எல்லா அற்புதங்களையும் பார்க்கிறான். அவர் தண்ணியை ஊற்றி காட்டுறாரு, ரத்தமாக வருது, அந்த கையை போட்டு காட்டுறாரு, குஷ்டமாக வருது, அப்புறம் சரியாக்கி காட்டுறாரு, அப்புறம் கோலை போடுங்கிறாரு, பாம்பா வருது, திருப்பி அந்த வாழை பிடிங்கிறார், பழையபடி கோலா வருது, என்னெல்லாமா சொல்லி அவரை பக்குவப்படுத்தி, போப்பா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, மீட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ அவன் சொல்றான், கடைசியில் பாருங்க, இவ்வளத்தையும் கேட்டுட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாத்திராகமம் என்ன சொல்ல பாருங்க. மோசே என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியவனோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பா, எவ்வளவு பேசினீரே ஆண்டவரே, எனக்கு வாக்குவாதம், எனக்கு திக்கு நாவு, மந்த நாய், அதாவது தட்டி கழிக்க பார்க்கிறேன். எல்லாம் கேட்டுட்டு தட்டி கழிக்கணும், எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே, அவ்வளவு ஞானம் இல்லை ஆண்டவரேங்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி 11ஆம் வசனம் 4:11, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அப்படின்னு இதை படித்த உடனே நான் ஒரு நாள் திகைச்சிட்டேன். பல வருடங்களுக்கு முன்னால் இதை படித்த போது திகைச்சேன்.
நான் தேவன் நல்லவர் நல்லவர் பிரசங்கம் பண்ணினேன். இங்க பார்த்தா என்ன இருக்குது? வாயை உண்டாக்குனவர் யார்? ஊமையனை உண்டாக்குறதும் கர்த்தர் தானா? செவிடனை உண்டாக்குறதும் கர்த்தர் தானா? பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்குனவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அப்போ ஆண்டுகளை பேசல அர்த்தமே இல்லையே. குருடனை உண்டாக்குறது ஆண்டவர் தான், தரித்திரர் உண்டாக்குறது ஆண்டவர் தான், ஒருத்தன் பணக்காரனை உண்டாக்குறது ஆண்டவர் தான், ஒருத்தர் ஏழையாக்குறது அவர் ஆண்டவர் தான், ஒருத்தன் குருடனை உண்டாக்குறது ஆண்டவர் தான், செவிடனை உண்டாக்குறது ஆண்டவர் தான். என்ன ஆண்டவரே, நான் பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஒரு நாள் பாத்திரம் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஒரு சிந்தை, என்ன ஆண்டவரே, நான் நல்லவர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணேன், எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அது கஷ்டமா இருக்குது. என்ன? அப்போ ஆவியானவர் பேசினார், திருப்பி படினார். படித்தேன். என்னவா இது? பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவரையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஏதாவது புரியுதான்னார். புரியல. திருப்பி படினார். படித்தேன், விளங்கலை. அப்போ ஆண்டவர் சொன்னான், ஊமையனை உண்டாக்குனதுனா ஆனா ஊமையனை உண்டாக்கு நான் அல்ல, செவிடனை உண்டாக்குனா ஆனா செவிடனாய் உண்டாக்கு நான் அல்ல, குருடனை உண்டாக்குனா ஆனா குருடனா உண்டாக்கு நான் அல்லன்னாரு. ஏதாவது புரியுதான்னாரு. விளங்கலை ஆண்டவர் என்ன. உடனே உனக்கு புரியல இல்ல, லூக்காகு வா 13 அதிகாரத்துல 13:10. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 11ஆம் வசனம், லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மையப்படுத்தினாள். வசனம் சொல்லிட்டு, இந்த என்ன நடந்தது தேவாலயத்தில்? கூனி. அவள் யாரு? கூனி. மக்கள் என்ன சொல்றாங்க? கூனி கூனின்னு சொன்னான். அப்ப இந்த கூனி கூனின்னு சொன்னாங்களே, இந்த கூனியை நான் உண்டாக்குனேன், அவளை கூனை வச்சது நான் அல்ல, பேய் அப்படின்னார். எத்தனை விளங்குகிறது? இந்த செவிடன்னு சொல்ற மனிதனை நான் உண்டாக்கினேன், ஆனா செவிடாக்கி வச்சது பிசாசு. ஆகையில நன்மை செய்கிறவராய், பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் நான் சுற்றி திரிந்தேன். என்று வந்து செவிடர் எல்லாரையும் நான் குணமாக்கினேன். என்று வந்து குருடர்களுக்கெல்லாம் பார்வை கொடுத்தேன், கூனியை நிமிட வைத்தேன், சப்பானி அடக்க வைத்தேன். சப்பானி சப்பானி என்று சொல்கிறாயே, அந்த சப்பானி என்று சொல்கிற அந்த மனிதனை நான் உண்டாக்கினேன். அந்த சப்பானி ஆக்குனது நான் அல்ல, பிசாசு சப்பானி ஆக்கி விட்டான். நடக்க வேண்டிய நடக்க முடியாத விட்டான். 18 ஆண்டுகள் தேவாலயத்துக்கு போனாள், 18 ஆண்டுகள் பிரசங்கம் கேட்டாள், 18 ஆண்டுகள் நியாயப்பிரமாணத்தை கேட்டாள், 18 ஆண்டுகள் அவள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்றாள். ஆனாலும் 18 ஆண்டுகள் கோயிலுக்கு சென்ற பின்பும் அவள் நிமிர முடியவில்லை. எவ்வளவு பேர் நிமிர முடியவில்லை. அவள் கூனியாயிருந்தாள். இந்த கூனியை நான் உண்டாக்கினேன், ஆனா அந்த கூனுக்கு நான் காரணம் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கூனியை உண்டாக்கினேன், ஆனா கூனாய் உண்டாக்கவில்லை. ஆகினால்தான் அது பலவீனத்தினாவி, அது ஒரு அசுத்தாவி. அவளை நிமிர முடியாது, கூன வைத்தது அசுத்தாவி. அதான் ஆண்டவர் சொன்னார். உடனே என்ன சொன்னார்? அதை தான் சொல்லி கொடுத்தேன். இப்பமாவது புரியுதா? தேங்க்யூ லார்ட். புரிஞ்சுதா ஆண்டவரே? என்ன அப்படியானா தேவன் நல்லவர், நன்றி கட்டும் துரோகிக்கு நன்மை செய்கிறவர். 18 ஆண்டுகள் ஒரு கோயிலுக்கு போயிருக்கின்றா, 18 ஆண்டுகள் போய் பிரசங்கம் கேட்டிருக்கிறான். வேதபாரகர்கள் 18 ஆண்டுகள் ஆழமான பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பேரும் நிமிர முடியாத ஒரு கூறி. ஆனா இயேசு வந்தார், அந்த ஸ்திரியை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சொல்கிறாள், என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரியை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னார். முதல்ல சொன்னார். ஃபர்ஸ்ட் தேவன் சொல்ற தேவனா இருக்கிறார். சொல்றார். காற்றை பார்த்தார், காற்றும் கடலும் கொந்தளிச்சது. காற்றை பார்த்தா, கடலை பார்த்தா, இறையாதே அமைதியாருன்னார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பெரிய ரகசியம். தேவன் எப்பொழுதுமே பிரச்சனையே எப்படி சரி செய்யறாருன்னா சொல்றது மூலம்தான். அதான் ஏதோ சொல்லுது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கிறார். வார்த்தை பேசுகிறார். பேதுரு மாமி ஜுரம் மறந்த போது என்ன சொல்றாரு? சுரத்து கட்டளையிடுறார். ஒன்னு நீங்கி போயிடுச்சு. சரி, அதை விடுங்களே. ஆதியாகமம் புஸ்தகத்துல கூட தேவன் நல்லவர், அவர் வார்த்தையும் தேவன், அவருடைய வார்த்தை இங்க இருக்கிறது. நீ இயேசுவை ஏத்துட்டா தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனை போல பேசினா அப்படி ஆகும். நீ தேவனை குறிச்சு ஒரு அறிவு, நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தா தான் தேவனை குறிச்சு பேச முடியும். இல்லை நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் மண்ணு ஆண்டவரே, எனக்கு நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்ல, அவர் என் தகப்பன், எனக்காக ஜீவனை கொடுத்தார். நான் ஜெபித்தால் எனக்கு பதில் கிடைக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். இது ஏன் தகுதி இல்ல. கொலோசியர் 1:18-19-21 வசனத்தின்படி சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கல்வாரத்த புண்ணியத்தினாலே நான் நீதிமான், பரிசுத்தவான், குற்றமற்றவன், கண்டிக்கப்படாதவன். அப்படி நான் நீதிமானா இருக்கிறபடினாலே தொடர்ந்து சொல்லும் போது நீதி உண்டாகுது. அதையும் மீறி என்கிட்ட அநீதி வருமானா, என் வாழ்க்கையில் அக்கிரமம் வருமானா, இயேசுவின் நாமத்துல துரத்துகிறேன். இயேசுவின் வல்லமையை கொண்டு, பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு எனக்கு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நான் ஜெயிக்கிறேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே முற்றும் எனக்கு ஜெயம் உண்டு. ஜெயிக்கிறதுக்கு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, இவன் 18 ஆண்டுகளுக்கு உனியா இருந்தா அவள்கிட்ட என்ன சொன்னாரு? சொன்னார் முதலாவது.
அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்ற, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொன்னார். ரொம்ப முக்கியங்க. அதான் மார்க் 11:23 கூட சொல்லார், எவனாகிலும் மலையை பார்த்து பேர்ந்து போ, சுயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இரு சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ தேவன் சொன்னார், அப்படி ஆயிடுச்சு. நீங்க தேவனுடைய பிள்ளைகளானா நீங்க சொன்னாலும் ஆகும். உங்க வியாதியை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிரச்சனை விலகட்டும், கஷ்டங்கள் விலகட்டும், துன்பங்கள் விலகட்டும், நீங்க சொன்னா ஆகும். பிரச்சனை பேச நிறுத்துங்க. ஏனால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், சிங்கத்துக்கு பிறந்தவர்கள் சிங்கமாத்தான் இருக்க முடியும். எதனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஆகையினால் நம்ம சொல்றது ரொம்ப முக்கியம். என்ன வாசிக்கிறோம்? அவள் சொன்னாள். இரண்டாவது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தாள். உடனே, நாளைக்கு இல்ல, அந்த நிமிஷத்திலே. ஆண்டவர் இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள், நாளை அல்ல, இன்றைக்கே, இப்பொழுதே, இந்த வினாடியே நீங்கள் சுகமடைய வேண்டும். என்ன நடக்குது பாருங்க. அவர் கைகளை வைத்தார். உடனே 18 ஆண்டுகள் கோயிலுக்கு வந்தவள், 18 ஆண்டுகள் நியாயப்பிரமாண போதனையை கேட்டவள், இப்போ இயேசு அவரை சந்தித்தாள். சொன்னார், நானே வழி. நியாயப்பிரமாணத்துக்காரங்க என்ன சொன்னாங்க? பழைய ஏற்பாட்டு காலம், நம்ம வேதமே வழி, வேதமே வெளிச்சம், உண்மை. அது யோவான் காலம் வரைக்கும் உண்மை. இயேசு வந்த பின்பு யோவான் 14 என்ன சொல்லுகிறார்? இவர் புதிய ஒரு காரியம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவங்க சொன்னாங்க, வேதமே வழி, வேதமே வெளிச்சம், வேதமே சத்தியம். கனெக்ட். அந்த வேதம் சொல்லப்பட்டவரே நான் தான், அந்த வேதத்தை கொடுத்தவரே நான் தான், உருவாக்குறவரே நான் தான். நான் வந்த பிறகு நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அதனால்தான் இப்ப இயேசு வந்த பிறகு அற்புதமா இயேசு, சுகமா இயேசு, எல்லாம் இலவசம். அவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதமும் இலவசம், நிபந்தனை இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 18 ஆண்டுகள் கூனியா இருக்கிறா. அந்த கூனி எதையும் கொடுக்கல. அவள் 18 ஆண்டுகள் சுகம் தேடி வந்திருக்கிறா. அவள் ஆபிரகாமின் குமார்த்தி. அவள் பலவீனமா இருக்கிறாள். எவ்வளவு நிமிர முடியவில்லை, எவ்வளவு நிமிர முடியவில்லை. அவள் நிமிர்ந்து நடக்க வேண்டியவள், அவள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்து சொந்தக்காரி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் பொன்னும் வெள்ளி உள்ள சீமானாக இருந்தான். உன்னை நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனை பெருக்கத்தை சொல்ல, நான் இனி உன் இனத்தையும் ஜனத்தை விட்டு நான் காட்ட தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. இது அவளுக்கு சொந்தம். ஆசீர்வாதம் அவளுக்கு சொந்தம், சுகம் அவளுக்கு சொந்தம். ஆனா இப்ப அவள் எப்படி இருக்கிறாள்? அவளுடைய அறியாமையினாலே, அவள் சத்தியம் தெரியாதபடினாலே பிசாசு சங்காரமாக்கி இருக்கிறான், அல்லது சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். என் ஜனங்கள் அறிவில்லாதபடி சிறைப்பட்டு போனான்னு சொன்னது போல அவள் உடன்படிக்கை சொந்தக்காரி. இப்பொழுது அவள் பாவத்தினால் இருக்கலாம், அல்லது பிசாசன் ஏதோ ஒரு காரணத்தினாலே எவ்வளவு பேர் நிமிர முடியாமல் கூனியாக இருக்கிறாள். ஆனால் இயேசு அவளை கண்டார். கண்டும் காணாமல் போகிறதல்ல, அவர் உடனே மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஒரு நாள் தள்ளி அவர் சுகமாக்கி இருந்தாங்கன்னா இந்த வேத பாரகரும் பரிசையும் திட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஓய்வு நாள். இன்னும் ஒரு நாள் இவள் கூனியா இருக்கக்கூடாது. இவன் யார் திட்டினாலும் பரவாயில்லை, வேத பாரக திட்டினாலும் பரவாயில்லை, பரிசையை திட்டினாலும் பரவாயில்லை. இனி ஒரு நாள் அவள் கூனியா இருக்கக்கூடாது. இனி ஒரு நாள் அவள் அப்படியாக அவள் பலவீனத்தில் இருக்கக்கூடாது என்று கண்டு அந்த வினாடியிலே, அந்த நிமிஷத்திலே அவளை கண்டு, சிறியே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, அருமையானவர்களே, அவர் சொன்னார். இரண்டாவது கைகளை வைத்தார். உடனே மூமெண்ட், அந்த வினாடியிலே அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். நான் பார்த்திருக்கிறேன். சிலர் 9 மணிக்கு வருவாங்க, கதவை தட்டுவாங்க, சிலர் தூக்கிட்டு வராங்க, நான் பார்த்திருக்கிறேன். வார்த்தையை சொன்னேன், நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போகும்போது சிரிச்சுட்டு சுகமாகி போறதை பார்த்திருக்கிறேன். ஏன்னா என்னோட தேவன் நாளைய தேவன் அல்ல, அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். இன்றைய அனுக்கிற காலம், நாளை அல்ல இன்று, நாளை அல்ல இன்று, நாளை அல்ல இன்று, இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். அல்லேலூயா. இனி ஒரு நாள் நீ பலவீனத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்திரியை பாருங்க, அதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப கூனியை உண்டாக்குறது யார்? கூனி என்று அழைக்கிற அந்த பெண்ணை அவர் உண்டாக்குனார். கூனை வச்சது பிசாசு. சப்பானின்னு சொல்றியே, அந்த சப்பானியை உண்டாக்குனார். அதான் சொன்னார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்குறது யார்? ஊமையனையும் பார்வையுள்ளனையும் குருடனையும் உண்டாக்குறது யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இதை வச்சுட்டு கர்த்தர்தான் கூனு, அது காரணம் இல்லை. அருமையானவர்களே, தப்பா சத்தியத்தை வரியும் போது, சத்தியத்தை சரியா விளங்கிக் கொள்ளும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா நாம மகிமையை காண்போம். நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா. புதிய ஏற்பாட்டு மார்க்கமே விசுவாச மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீண்டும் பாருங்க, அந்த ஸ்திரீயினை வாழ்க்கையில அவள் தொட்டாள். என்ன வாசிக்கிறோம்? உடனே அவள் நிமிர்ந்தாள், தேவனை மையப்படுத்தாள். நிமிர்ந்தாள், தேவனை மையப்படுத்தினாள். அப்போ கூனியா இருக்கிறது தேவனுக்கு அவமானம், அவள் நிமிர்ந்தது தேவனுக்கு மகிமை.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஐஸ்வர்ய தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். நான் இந்த உலகத்திலே குறைவோடு தாழ்ச்சியோடு இருப்பது அது தேவனுக்கு பெருமை இல்லைங்க. நீங்கள் எல்லா நிறைவும் பெற்று சகலத்தையும் சம்பூர்ணமா பெற்று நீங்கள் தேவனை மையப்படுத்தும் போது அதுதான் தேவனுக்கு பெருமை. ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை பிச்சைக்காரனா இருந்தா யாருக்கு கேவலம்? நான் ஒரு காலத்துல ஆண்டவரை நான் பயங்கர பக்தனா இருந்தேன். மெட்ராஸுக்கு போனேன். அடுத்த சாப்பாட்டுக்கெல்லாம் புளிய மரத்திலேயே சாப்பிட்டேன். ரோட்ல படுத்திருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் வசனம் தெரியாம இருந்தேன். பயங்கர பாடு, கஷ்டம், துன்பம். சத்தியத்தை அறிந்தேன். சத்தியம் விடுதலை ஆக்கிச்சு. கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிச்சு கொண்டு இருக்கிறார். புதிய புதிய திட்டங்களை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். உபாகமம் 8:18 படி ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானம், திறமை, ஆற்றலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அவர்கிட்ட இருந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இல்லை, ஓரளவு வசதியா இருக்கிறோம். இப்போது என்ன பையன், எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். 1968 சென்னைக்கு வரும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம புளிய மரத்திலே ஒழுவி சாப்பிட்டார். ரோட்ல படுத்திருந்தார். ஆகையினாலே அவருடைய பாடுகள் நினைவு கூற வேண்டுமையாக வருஷத்துல ஒரு நாள் நான் என்ன பண்ண போறேன், நானும் அந்த பிளாட்பாரத்தில் படுக்க போறேன், நானும் புளிய மரத்திலே உருவி சாப்பிட போறேன்னா எல்லாரும் தெளிந்த புத்தி இல்லை. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டேன். இப்ப என் பையன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். அதான் சரியானது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் போயிட்டு அப்பா அம்மா நானும் பாடுபடணும், அப்பா போல நானும் கஷ்டப்படணும், அப்பா போல நானும் புளிய மரத்திலே உருவி சாப்பிடணும். எல்லாம் தெளிந்த புத்தி அல்ல. அருமையானவர்களே, இயேசு கல்வாரி சிலுவையிலே மனிதனுடைய மீட்புக்காக, சுகத்துக்காக, பாவத்து நிவாரணத்துக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நான் செய்ய வேண்டியது சத்தியத்தை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், பிதா செஞ்ச செயலை அறிய வேண்டும், இயேசு செய்த செயலை அறிய வேண்டும், பரிசுத்தாவியை பற்றி அறிய வேண்டும். அவர் வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் இலவசமா எந்த நிபந்தனை இல்லாமல் பெற்று அனுபவிக்க வேண்டும். நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு ஆத்மகளை ஆதாயப்படுத்த வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. சரியா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சரி, இந்த ஸ்திரியை பாருங்க. 13:14 வாசிக்கிறேன். லூக்கா 13:14. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்தான். அப்பா, அவருக்கு மதம் தான் ரொம்ப முக்கியம், மக்கள் முக்கியம் அல்ல அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஊழியக்காரர்கள் ஆத்ம பாரத்தோடு இருக்கிறார்கள். உண்மையாகவே தேவ ஜனங்கள் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய நேரத்தையும் செலவழித்து ஊழிய செய்கிற ஊழியர்களா இருக்கிறார். ஏன்னா தேவ அன்பு. ஆனா அன்னைக்கு அந்த வேலை பாருங்க, தேவ அன்பு இல்லை, அவனுக்கு மதம் முக்கியமா இருந்துச்சு. எங்க கோயில் தான் அவனுக்கு முக்கியம், எங்களுக்கு உபதேசம் தான் முக்கியம், எங்க டாக்டரின் தான் எங்களுக்கு முக்கியம், எங்க பாரம்பரியம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆகையினாலே ஓய்வு நாள்ல கூட செய்யக்கூடாது. எவன் செத்தாலும் கவனம் அது இல்லை. ஓய்வு நாள்னா ஓய்வு நாள் தான், மதம்னா மதம் தான், பாரம்பரியம்னா பாரம்பரியம் தான், சட்டம்னா சட்டம் தான். ஆனா ஏண்டா அப்படிப்பட்டவர் இல்லை, ரொம்ப நல்லவருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். மதத்துக்கு அப்பால் பட்டவர், நியாயப்பிரமாணத்துக்கு அப்பால் பட்டவர், சட்டத்திட்டங்கள் அப்பால் பட்டவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்குகிறது, அன்பு சகலத்தையும் சகிக்கிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஒரு காலம் உங்களை வெறுப்பதில்லை. அதான் அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. ஒருவரையும் தள்ளுறதில்லை. யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் ஏற்றுக்கொள்கிறார். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு காலம் வாசிக்கிறேன். அவன் கோபமடைந்தான். ஜெபாலய தலைவன், கோவிலுக்கு தலைவன். அப்போ கோவில் எதுக்கு வச்சுக்கான்னு தெரியல. கோவில் மக்களுக்காக இல்லை, அவன் மதத்துக்காக வச்சிருக்கிறான். பாருங்க, கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்கள் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாள் அப்படி செய்யக்கூடாது. அப்பா, கோயில் வெறி. அநேகர் கோயில் வெறி இருக்குது. சிலருக்கு மார்க்க வெறிகள், சிலருக்கு தன்னுடைய இனத்தை குறித்து ஜனத்தை குறித்து மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ கிறிஸ்து குறித்து மேலே பாராட்டி கொண்டிருக்கிறோம், கல்வாரி குறித்து மேலே பாராட்டி கொண்டிருக்கிறோம். என் நல்வாழ்வு கல்வாரியினால் வந்தது, என் சுகவாழ்வு கல்வாரியினால் வந்தது. ரத்த புண்ணியத்தினாலே இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ரத்த புண்ணியத்தினாலே, இயேசு செய்த தியாகத்தை அறிந்தபடினாலே கர்த்தரின் வாழ்க்கையில மாற்றினார், சூழலை மாற்றினார், தோல்வியை மாற்றினார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில மாறுதல் தேவையா? வசனத்தை விசுவாசியுங்கள். என்ன வாசிக்கிறோம்? அவன் கோபம் அடைந்து அவன் ஓய்வு நாள் எப்படி செய்யக்கூடாது என்றான். 15ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொன்னார்? பரவாயில்ல, வேதபாரகரும் பரிசேயரும் ஜெபாலய தலைவர் சொல்லிட்டாரு, சரி நம்மளும் ஒத்துப்படுவோம். அப்படி பண்ணல. 15ஆம் வசனத்துல இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. லூக்கா 13:15. அதற்கு கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே. என்ன சொல்றாரு? வேத தலைவனை பார்த்து, கோவில் தலைவனை பார்த்து என்ன சொல்றாரு? மாயக்காரனே, மாயக்காரனே, உங்களில் ஒருவன் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுறது இல்லையா? மாயக்காரா, கழுதைக்கு மேல இருக்கிற அன்பு கூட மனுஷன் மேல இல்லையே, உன் மாட்டுக்கு மேல இருக்கிற அன்பு கூட மனுஷன் மேல இல்லையே. மதம் அந்த அளவுக்கு மனுஷனுக்கு எடுத்து வச்சிருச்சு. எது நம்புறீங்க? அல்லேலூயா. மதம் பாருங்க,
அவர் கேட்கிறாரு. அன்னைக்கு நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி இல்லைங்க, மக்களை நேசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆனா பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்துக்காரங்க அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. கர்த்தர் சொன்ன மாயக்காரா, உன் மாடாது ஆடாது உன் கழுதியாவது தண்ணி காட்டுறது இல்லையா, குழியில் விழுந்தா தூக்குறது இல்லையா, மாட்டு மேல இருக்கிற கூட மனுஷன் மேல இல்லையே, கழுதைக்கு மேல இருக்கிறது கழுதையோட மோசமா நினைச்சிட்டு இருக்கிறியே, மாட்டோட மோசமா நினைச்சிட்டு இருக்கியே சொல்லிட்டு 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த ஆபிரகாம் குமாரத்தி ஆகிய இவளை 18 ஆண்டுகள் கட்டி விட்டான் சாத்தான். 18 ஆண்டுகள் நிமிர முடியவில்லை. அருமையான ஜனமே, நீ எத்தனையோ குடும்பங்கள் 18 ஆண்டுகள் கட்டப்பட்டதாக இருக்கிறது. சில வாழ்க்கை 18 ஆண்டுகள் கட்டப்பட்டு நிமிர முடியவில்லை. ஐயா என் கடல்ல நிமிர முடியல, ஐயா ஐயா என் கஷ்டத்தை நிமிர முடியல, ஐயா என் குடும்ப பிரச்சனை நிமிர முடியல, ஐயோ நான் கூறிக்கொண்டிருக்கிறேன், என்னைக்கு நான் நிமிர போறேன், என் வாழ்க்கை நிமிருமா, என் குடும்பம் நிமிருமா? அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இயேசு நிமிர வைக்கிறவர். அவர் எங்கோ இல்லை, உன் அருகில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல் இருந்த ஒரு பெண், அவள் ஆபிரகாமின் குமார்த்தி தான், அவள் ஆலயத்துக்கு வந்தவள் தான், அவள் தேவனை ஆராதித்தவள் தான், அவள் தேவனை துதித்தவள் தான். ஐயோ அந்த 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல் போய்விட்டாள். சாத்தான் அவளை கட்டி வைத்து விட்டாள். அறியாமை, அவள் அறியாமையினாலே கட்டப்பட்டா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கட்டு உண்டோ, நிமிர முடியாத கட்டு உண்டோ? ஆண்டவரே பிரதரா நிமிர முடியல பிரதர், என் பிள்ளைகளால பிரச்சனை நிமிர முடியல பிரதர், என் கணவனால பிரச்சனை நிமிர முடியல பிரதர், குடும்பத்துல சமாதானம் இல்ல நிமிர முடியல பிரதர், கடல்ல சிக்கி இருக்கிற நிமிர முடியல பிரதர், எனக்கு வழி இல்லையா? ஏஸ் வழி உண்டு, அவர் தான் இயேசு. அவர் எங்கோ இல்லை, உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீ அவரை காண முடியாம இருக்கலாம், அவரை கையால் தொட முடியாம இருக்கலாம், ஆனாலும் அவர் சொல்கிறார், கண்ணுக்கு தெரியாத தேவன், கண் அதரிசமான தேவன், அவர் உன் அருகிலே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்று உன்னை விடுவிக்கும்படியாக, இன்று உன்னை நிமிர வைக்கும்படியாக, இன்று உன் கட்டை அவிழ்க்கும்படியாக, இன்று உன் வாழ்க்கையில் வாழ்க்கை தரும்படியாக உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆகிய அருமையானவர்களே, அவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறே என்னிடத்துல வா, நீ நிமிர்ந்து பார சுமந்தது போதும், நீ கூனி இருந்தது போதும், நீ வேதனை இருந்தது போதும், சாத்தானை கட்டு, இந்த சாத்தானை கல்வாரி சிலுவிலே ஜெயித்தேன், தலையை நசுக்கிறேன், இதை விளங்கிக்கோ, இதை புரிஞ்சுக்கோ. இனி உன் வாழ்க்கையிலே சாத்தான் இருப்பதற்கு உரிமை இல்லை, கட்டில் இருப்பு உரிமை இல்லை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். இதுக்கு யாரு உதவியும் தேவையில்லை, என்ன மலைக்கு போக வேண்டியதில்லை, இதுக்கு நான் தேவையில்லை. உங்களுக்கு நான் இடத்தலரா வந்து ஆண்டவரே இவன் கட்டாவுக்குன்னு சொல்லல. காரணம், நான் இவர்களுக்கு அவங்களுக்காக மறிக்கவில்லை, நான் இந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையிலே தரித்திரம் என்ற கட்டு, பிரச்சனை என்ற கட்டு நானும் கூறி கொண்டிருந்தேன். நான் சத்தியத்தை அறிகின்ற பொழுது, இயேசுவை அறிகின்ற பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மையான ஒளி, எந்த நிலையில் மனிதன் தூக்குற ஒளி, இந்த இயேசுவை நான் விசுவாசித்த போது, அது விளங்கி கொண்ட போது, இலவசமாய் இலவசமாய் கட்டுகளை அவிழ்த்தார், இலவசம் ஞானத்தை கொடுக்கிறார், திட்டத்தை கொடுக்கிறார், ஐடியாக்களை கொடுத்தார். உயர்த்தின ஆண்டவர் எங்கோ இல்லை, உங்கள் அருகிலே, இந்த டிவியை பார்த்து கொண்டு உங்கள் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் செபிக்கலாம். நான் தேவையில்லைங்க, இது சொல்லதான் இன்றைக்கு விடுதலை. செபிக்கலாமா? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறீங்களா? போதும். உன் கட்டுகளே பார்த்து நீ படுற வேதனையை விட, நீங்கள் உங்கள் கட்டுகளை பார்த்து வேதனை, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வேதனைப்படுகிறார். உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு பரலோகத்துக்கு இறங்கி வந்தார். இயேசுவை கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? மகனே, எனக்கு பரலோகம் முக்கியம் இல்லை, என் நாற்காலி சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தேன். இன்னைக்கு நாற்காலிக்காக ஒவ்வொரு சண்டை, நாட்டுக்கு நாடு நானா நீயா சண்டை போட்டு நாற்காலி பிடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் தேவனோ, எனக்கு நாற்காலி முக்கியம் இல்லை, தேவனுக்கு சமமாய் சிங்காசனம் உட்கார்ந்த தேவகுமாரன், எனக்கு சிங்காசனம் முக்கியம் இல்லை பிதாவே, என் ஜனங்கள் முக்கியம். இந்த மக்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், சாத்தான் கட்டி இருக்கிறாரே, இவர்களை தூக்க வேண்டும் என்று சொல்லி நாற்காலியை விட்டு சிங்காசனத்தை விட்டு என்னை தூக்கும்படியாக, உங்களை தூக்கும்படியாக இறங்கி வந்த காணக்கூடிய ஒரு தேவன் அவர் தான் இயேசு. காணப்படாத தேவன் காணக்கூடிய விதத்திலே இந்த பூமியில வந்து அவர் தூக்கி, அவர் இன்று ஆவியாக, பரிசுத்த ஆவியாக அவர் இங்கே இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். இவரை விசுவாசித்தார். இப்பொழுது இந்த வினாடியே உன் கட்டு எதுவா இருந்தாலும் சரி, மந்திர கட்டா, பிசாசு கட்டா, வியாதி கட்டா, குடும்ப கட்டா, தரித்திர கட்டா, நீங்கள் விசுவாசித்தார் திட்டத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். இந்த நாள் விடுதலை நாள், இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள். இனி ஒரு நாளை கட்டோடு இருக்கக்கூடாது, இனி ஒரு நாளை பிரச்சனை இருக்கக்கூடாது, இனி ஒரு நாளை வேதனை இருக்கக்கூடாது. இப்பொழுதே இந்த வினாடியே விசுவாசித்து சுகத்தை பெறும் இந்த நற்செய்தியை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தேவன், வாயை உண்டாக்கினவர், பிரேசலார் குருடனை உண்டாக்கினவர், குருடன் சொன்ன மக்களை அந்த ஆண்டவர் குருடருக்கு தேவ சித்தம் இல்லை, அவருடைய வந்த எல்லா குருடையும் சுகமாக்கினார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே,
ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. இயேசுவே உள்ளத்துல வாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நல்லவர் ஆண்டவரே, நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறவர். இயேசுவே உள்ளத்துல வாரும். உம்மை என் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாளில் என்னை ஆண்டு கொள்ளும்படி அழைக்கிறேன். என் பாவங்களுக்காக மரித்தீர், என்னை நீதிமானாக உயிர் தெழுந்தீர். நான் விசுவாசிக்கிறேன். உயிருள்ள தெய்வமே, இப்பொழுது என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாம் இடத்தில் வந்தபடியால் என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டபடியால் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீ கொடுத்த மாபெரும் விடுதலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது சுகத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா இயேசு ஏத்துட்டீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்க அப்பாட்ட உங்களுக்கு படிப்பு தெரியணும் அவசியம் இல்லை, வேதம் தெரியணும் அவசியம் இல்லை, வார்த்தையில சொல்ல தெரியும், வார்த்தையுடைய அந்த வக்கணம் தேவையில்லை. உங்க அப்பா, அவர் உங்க தகப்பன், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறவர். காற்று எல்லா இடத்திலும் இருக்குதுங்க, தேவன் இங்க இருக்கிறார். இப்போதே உங்க வீட்டில் இருந்து கொண்டே, அந்த இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டே, அந்த அரக்கதையில் உட்கார்ந்து கொண்டே நீங்க ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக் கொள்ளலாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்லித்தரேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே உங்க தலைமையில கை வைங்க. இல்லை வியாதி இருந்தா வியாதி மேல கை வைங்க. உங்களுக்கு கை வலியா கை மேல கை வைங்க. இடுப்பு வலியா இடுப்பு மேல கை வைங்க. கை வச்சு கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிறது சொந்தக்கார மேல வியாதியா அவங்க மேல கை வைங்க. பிதாவே, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சொல்லுங்க, நான் சொல்லபடி சொல்லுங்க. இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன். நீர் 18 ஆண்டுகள் கூனியா இருந்தவளே, ஒரு நிமிஷத்திலே ஒரு வினாடியிலே நீ சுகம் கொடுத்த ஆண்டவர், என் அறிவிருக்கபடியால் நன்றி. உம்மை ஏற்றுக்கொண்டபடியாலே, என் உள்ளத்துல வந்தபடியால் நன்றி. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வலிகள் மறைந்து போகட்டும், உடல் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும். கற்பனை பண்ணுங்க, விசுவாசியுங்க. ஒரு வல்லமை வருவது போல கற்பனை பண்ணுங்க, சுகமானது போல கற்பனை பண்ணுங்க. இப்போதே, இந்த வினாடியே, இந்த நிமிஷத்திலே ஹல்லேலூயா சொல்லுங்க. மலையை பார்த்து சொல்லணும், பேசுங்க. மலையை பார்த்து போ, வியாதியை பார்த்து போன்னு சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து போன்னு பேசுங்க. இயேசுவின் நாமத்துல பேசுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை விலகு, நான் தேவனுடைய பிள்ளை, இனி சரீரத்தில் வியாதி இருக்க உரிமை இல்லை, போவழி. இயேசுவின் நாமத்துல எல்லா வலிகளும் விலகுவதாக நீங்கள் சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து வேதனைகள் விலகுவதாக. நான் தேவனுடைய பிள்ளை, சுகம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரியது. என் பாவங்களுக்கு இயேசு சிலுவையில மரித்து விட்டார், அதுக்குண்டான கிரயத்தை கொடுத்து விட்டார். பிசாசே, என் மேல இருப்பவனுக்கு உரிமை இல்லை. வியாதியே, என் உடம்பில் இருக்க வியாதி உரிமை இல்லை, போவழி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான கூனும் விலகட்டும், நிமிர முடியாத தன்மைகள் விலகட்டும், கடன் விலகட்டும், அறியாமை விலகட்டும், அந்தகாரம் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த வேதவசனத்தின் ரகசியத்தை காணக்கூடிய கண்கள் உண்டாகட்டும், உணரக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். உபாகமம் 29:4 சொன்னபடி கர்த்தர் நீர், பரிசுத்த ஆவியானவர் நீர், ஆண்டவரை காணக்கூடிய கண்களையும் உணரக்கூடிய இருதயத்தையும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை புரியத்தக்கதாக கண்களை திறப்பீராக. பிரகாச வணக்கங்கள் உண்டாவதாக. சகல நன்மையும் பெற்று சம்பூர்ணமாகி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், தன் ஆண்டவரே தன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அநேகர் விடுதலை அளிக்கிறீர், அநேகரை சுகமாக்கிறீர். நன்றி சுவாமி. தேங்க்யூ. அருமையானவர்களே, இந்த ஜெபத்தின் மூலம் நிறைய சுகமாக இருக்கிறீங்க. நான் நம்புறேன். என்னோட தொடர்பு கொள்ளுங்க, உங்கள் சாட்சிகளை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு அதை அறிவியுங்க. கர்த்தருடைய தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, நல்ல சபையில் செல்லுங்க, தொடர்ந்து வசனங்களை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இதே நேரம் சந்திப்போம். God bless you.